எங்கெங்கேயோ தமிழ்நாட்டில் சுற்றி அதுக்கப்புறம் ஆந்திராட்டிலாம் சுற்றி பசி பொறுக்க முடியாமல் ஒரு நாள் வேறு வழியே இல்லாமல் ஒரு ஹோட்டலில் போய் அப்படியே மெல்ல அப்படி ஒரு வணக்கம் போட்டு என்னென்னு இந்த சர்வர் வேலை பசி நீ உளுந்தா மயக்கம் போட்டு உளுந்துட போகிறோம், உழுகிறதுக்குள்ளே போய் ஏதாவது கேட்டுக்கிட்டு வேலையை சேர்ந்து ஏதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாரு. நம்ம அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்றும் இல்லையா, நம்ம சினிமாவுக்கு அதையும் இதையும் மனசில் வச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் நீட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படியே சர்வர் என்னை பார்த்தாரு, சர்வர் வேலைக்கு வந்துருக்கான்னு போய் முதல்ல சாப்பிடு அப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அப்பா அப்படின்ட்டு போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் ஒரு ரூபா 2 ரூபா கையில் கொடுத்தாரு. இது வச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போனீ, எந்த ஊர்லேருந்து வந்த, எப்படியாவது உனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது ஒரு லெட்டரு தந்தி கிந்தி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போய் சேரு அப்படின்னு. இல்லை சார் நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு திரும்பி போகிறதுக்கு பெரிய அவமானமாக இருக்குது. சினிமாவுக்கு வரேன்ட்டு வந்துட்டு கடைசியில் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன், எப்படி திரும்பி போகிறது, ஒரே அவமானமாக இருக்குன்ட்டு இல்லை நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு இல்லை தம்பி நீ போனார். அப்புறம் இல்லைங்க நான் வேலை பார்க்குறேன். அப்பா அவர் சொன்னார், அப்பா நான் என்ன சொல்கிறேன்னு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இங்கே எத்தனை டேபிள் இருக்குது அப்படின்னாரு. இந்த ரோவில் மட்டும் சொல்லு, அந்த ரோவில் நம்ம இந்த ரோவில் மட்டும் சொல்லு எத்தனை டேபிள். அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 டேபிள் இருக்குங்க. ஒரு டேபிளுக்கு எத்தனை சேர் போட்டிருக்கு, 4 சேர் போட்டிருக்குங்க. சரி, இந்த 4 சேரு 4 பேர் டேபிளுக்கு 4 பேர் ஒரே மாதிரி அளவு வரமாட்டாங்க. எவனோ 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து உட்காருவான், அப்புறம் ஒருத்தர் வருவான், அப்புறம் ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி வருவாங்க. இப்படி 4 சேருக்கு 4 டேபிளுக்கு வந்து 4 பேராக வந்து ஒரு 16 பேர் வந்து உட்காருவான். ஒருத்தன் வந்தோடனேயுமே வந்து அவன் இட்லிம்மா, இன்னொருத்தர் வந்து ஒரே ஒரு காஃபிம்மா, இன்னொருத்தர் தோசை பூரி அப்படிம்மா, இன்னொருத்தர் எப்படிம்மா. இந்த 16 பேர்த்துல 10 விதமாக சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு இவன் காஃபி டீ இட்லி மட்டும்தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு வந்து நீ தோசை அது இதெல்லாம் போட்டான் பில்லு போட்டால் அவன் சண்டைக்கு வருவான். ஏண்டா என்னடா ஒன்று தான்டா சாப்பிட்டு இதுக்கு போய் இப்படி பில்லு போட்டிருக்கேன். அல்லது மொத்தமாக ரோஸ்ட்டு கீஸ்ட்டு பூரியெல்லாம் சாப்பிட்றதுக்கு போய் காஃபி பில்லு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கிடையாது தம்பி. இது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு எத்தனை டேபிளில் யார் வர்றான் அடையாளம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக அவனுக்கு கொடுத்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்போ தான் எனக்கு மட்டும் நடிச்சுமா இருந்தது. அதாவது எந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த வேலைக்கு நான் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத.